என்னடா எப்படி அது சாத்தியமாகும்? மயக்க மருந்து கலந்த இளநியை குடிச்சதுக்கு அப்புறமும் உங்க அம்மா மேல போயிட்டு வராங்க. ஏடா அந்த இளநில மயக்க மருந்து கலந்தியா? இத உங்க அம்மா மேல இருக்கிற பாசத்துல போக்கு மக்கு பண்ணிட்டீங்க. என்னண்ணே என்னையும் சந்தேகம் போறியாண்ணே? அப்புறம் எப்படிடா மயங்கி விழ வேண்டிய உங்க அம்மா அபிஷேக தண்ணி எடுத்துட்டு வராங்க? இவ்வளவு தடங்கள் கொடுத்தாலும் தப்பிச்சுக்கிட்டே இருக்க. ஆனா இப்ப விட மாட்டேன்டா. உங்க அம்மா கொண்டு போற அந்த அபிஷேக தண்ணி செந்தில் மேல ஊத்த விடவே மாட்டேன். சரி அது கொண்டுடுறேன். பண்ணது தப்பு தானம்மா. என் மேல எம்பிட்டு நம்பிக்கை வச்சிருந்தேன். இது மொத்தத்தையும் நான் பொய்யாக்கிட்டேன்ல, நான் அவமானப்படுத்திட்டேன்ல. நான் பண்ணது தப்பு. என்ன மன்னிச்சிருமா. நீ என்ன ராசா தப்பு பண்ண? உன்னை புரிஞ்சுக்காது நான் தயா தப்பு பண்ணிருக்கேன். உன் ஆசை என்னன்னு கேட்காம உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்டா. இல்லம்மா, உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் இந்த குடும்ப சுமைய சுமந்த உன்னை புரிஞ்சுக்காத நான் தயா தப்பு பண்ணிட்டேன். நான் தயா தப்பு பண்ணிட்டேன் ராசா. இல்லம்மா, என்ன புரிஞ்சுட்டு ஏத்துட்டல்லம்மா, அது போதும்மா. நான் வாசி நிறைவேற்றுவேம்மா, கண்டிப்பா நிறைவேற்றுவேன். இல்லையா, நீ ஜெயிச்சிருவ ராசா, நீ கண்டிப்பா ஜெயிச்சிருவ. இனிமே இந்த அம்மா எப்பவும் உன் கூட தான் இருப்பா. யாரு வசதி இல்லாம படிக்க முடியாம கஷ்டப்படுறாங்களோ அவங்கள முன்னேத்தி கரை சேர்க்கறதுதான் உங்க கடமை. மாதா பிதா குரு, அம்மா அப்பாக்கு அப்புறம் மூணாவது தெய்வமே நீங்க தான். இட்ஸ் ஆல் ஜெனரல் டாக். நவ் ஐ அம் கமிங் டு தி பாயிண்ட். மிஸ்டர் பிரின்சிபல், are you aware of internal examination rules and regulations? If you don't know, let me explain the rules and regulations. Page number 6. Rule number 21. Internal assessment is a process in which
The teachers judge the student's performance on the basis of his performance. Page number 7. Rule number 17. In which the teachers judge the student's performance on the basis of his performance. Page number 11. Rule number 22. The internal assessment helps to grade. In the final assessment, also, it reduces the burden and the tension related in the final examination. Rule number 68. Principles of internal assessment. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தி தெளிவா சொல்லிட்டேன். இப்போ எது சரிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் முடிவை நீங்க தான் சொல்லணும். மிஸ்டர் செந்தில பரீட்சை எழுத நீங்க டேட் ஒதுக்குறீங்களா இல்ல நான் லீகலா போட்டுமா? என்னடா கோணவாயா கேட்டுச்சா? சாரி மேடம், டேட்டை சேஞ்ச் பண்றேன். Don't put me in unwanted issues. குட் டெசிஷன். ஒரு சாதாரண மனுஷன் தப்பு பண்ணா அவனுக்கு 1 மடங்கு தண்டனை. ஆனா ஒரு சமுதாயத்தையே உருவாக்குற உங்கள மாதிரி ஆளுங்க தப்பு பண்ணா 4 மடங்கு தண்டனை. இல்லாதவங்க கிட்ட இருந்து பொருளை கூட புடுங்கிக்கோங்க. ஆனா இன்னும் முடியலையா? அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்விய மட்டும் பறிச்சிடாதீங்க. அந்த பாவம் உங்களை எங்க போனாலும் விடாது. அச்சா, ரஜினி ரேஞ்சுக்கு போயிட்டீங்களே. டேய் மாணிக் சார், வாடா போலாம். ஓகே சார். இதென்ன எஜமான் சைடா? ஆத்தாடி 3 தடவை வேறையா? போத்தா. நடக்கட்டா, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னால வெளிவரும் தயங்காதே. என்ன குமரேசா, இந்த பிரின்சிபல் புதுசா கதை சொல்லிட்டு இருக்கான்? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல சார். இந்த பாரு, உன் மானுக்கு போன போட்டு அங்கேயாவது ஒழுங்கா நடக்குதான்னு கேளு. போன போடு. ஏய் யாரு? ஏய் யாருன்னு கேக்குறல? அமுத குரல் மாதிரி இருக்கு. என்ன குமரேசா, நல்லா இருக்கியா? நான் தான் உன் அண்ணன். யாரு? தைரியம் இருந்தா நேருக்கு நேரம் வந்து பேசு. என்ன ஈஸ்வரா, எப்படி இருக்க? நீயுமா என்ன மறந்துட்ட? ஏய், யாரு மறைஞ்சிருந்து விளையாடுறது? தைரியம் இருந்தா முன்னாலவா. இங்க பாரு குமரேசா. இங்க பாரு. ஈஸ்வரா, ஓ நீதானா? என்ன மறைஞ்சு நின்னு பயமறுத்துறியா? ஆமா, பிரின்சிபல் ஏதோ இங்கிலீஷ்ல குழந்தை கட்டினியாமா? ஏதோ ரூல்ஸ் எல்லாம் பேசினியாமா? நீ பேசின இங்கிலீஷ கேட்டு அவன் பயந்து கிடக்குறான். இவன் எல்லாம் இப்படித்தான் பிரின்சிபல் ஆனான்னு தெரியல. இந்த பாரு, அவன் வேணா ஆடி போகலாம், நாங்க பயப்பட மாட்டோம். டேய் குமரேசா,
நான் உங்ககிட்ட கடைசியா சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்கா? என்னை அடிச்சு கழுத்துல கயிறை மாட்டி மரத்துல தொங்க விட்டப்ப நான் என்ன சொன்னேன்? நீ பண்ற எல்லாத்துக்கும் மொத்தமா அனுபவிப்பேன்னு சொன்னேனா? அதுக்கு தான் உன் அண்ணன் இப்ப திரும்ப வந்திருக்கேன். அத்தை, அமுதா, ஆத்தா என் பையனை காப்பாத்திட்டா. அமுதாமா, நீ போன காரியம் என்ன ஆச்சு? எல்லாம் நல்லபடியா பேசியாச்சு அத்தை. அவங்க பரீட்சை எழுதுறதுல எந்த பிரச்சனையும் வராது. ஆத்தா, தம்பி இப்ப போலாம் அம்மனை தரிசிக்க. தம்பி வரும்போதுதான் நீ நடக்க முடியாம 2 பேரும் கைத்தாங்களா அழிச்சிட்டு வந்தா. இப்பதான் உனக்கு சரியாயிடுச்சுல, நீ தெம்ப நடக்கலாம். விடுறா பாத்துக்கலாம். அடுத்து சிக்காமல போடுவாங்க. நீ அள்ளியே குடுறா. டேய் கருதல, நான் அதுக்குள்ள எல்லையும் குடிச்சிட்டியா? இல்லண்ணா, குடிக்கலான்னு போகும்போது யாரோ தட்டி விட்ட மாதிரி இருந்துச்சு. அண்ணா அதோ. டேய் நீ நம்மளை தவிர வேற யாரா இருக்காங்க? இல்லண்ணா. யாரும் வந்து தட்டி விட போறாங்க? இல்லண்ணா. எடா நீ கீழே போட்டு வந்து கதை அளக்குறியா? எழுதுருவா போ. என்ன இது? டேய் எடுத்து குடுறான்னு சொன்னா தள்ளி விட்டு விளையாடிட்டு இருக்க. அது என்ன ஃபுட்பாலா? இல்லண்ணா, இப்ப யாரோ காலால எட்டி விட்ட மாதிரி இருந்துச்சுண்ணா. என்னடா வடிவேலு, ஓட்டியா போதையில விளையாடிட்டு இருக்கிய? இல்லண்ணா. டேய் அண்ணா, தம்பிக்கு போதை இறங்குற மாதிரி இன்னொரு இளநியா விட்டுறான். வெட்டிடுவோண்ணே. போய் அதே ஒழுங்கா வாங்கி குடி. இந்தாங்கண்ணா. அண்ணா ஏன்னா அடிச்ச? டேய் நான் அதுக்கிட்ட உன்னை அடிக்க போறேன். என்ன ஆச்சு உனக்கு? குடி. அண்ணா. ஏய் என்னடா? அண்ணா திருப்பி எதுக்குன்னு அடிச்ச? கிறுக்கு போயில என்னடா பேசிட்டு இருக்க? நான் அடிச்சேனா? என்ன போதை ஜாஸ்தி ஆயிடுச்சா? நம்ம 3 பேரை தவிர இங்க யாரும் இல்ல. நான் எப்பறம் ஒன்னு அடிப்பேன்? அவனும் ஒன்னு அடிப்பானா? என்ன உளறிட்டு இருக்க? அண்ணா இல்லண்ணே, என்ன யாரோ அடிச்சாங்கண்ணே. இங்க யாரோ இருக்காங்கண்ணே. ஏய் கோட்டிக்கார பேல, मेरा जागम सियोस्कबार्ग दुत्तरकम सदस्तम विचक्रवाणत्रे दोरुगायः विष्णु रडाडपदि विष्णु प्रट्टपदि विष्णु श्रद्धे हेत्रो. டேய் அப்படியே நேர்ல நிக்கிற தெய்வத்துக்கிட்டே ஆசீர்வாதத்தை வாங்கிக்க. என்னடா பாக்குற? உங்க அம்மா கிட்ட தான்டா. டேய் ஓ ஆசீர்வாதம் பண்ணுமா? நல்லா இருப்பா, நல்லபடியா எழுது. அப்படியே மூடவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், நீ உச்சவர்கிட்டயே ஆசீர்வாதம் வாங்கிக்கடா. அதான் உன் பொண்டாட்டிக்கிட்டேயும்டா.
சித்தப்பா? அட என்னம்மா நீ, பொண்டாட்டி கிட்ட தோக்குறவன் கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிப்பான். நீ வேணா பாரு, என் மாப்பிள்ள கண்டிப்பா ஜெயிப்பான். அப்போ இந்த பொண்டாட்டிட்ட தோக்குறவன் சொல்றீங்களா? ஏய், கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டாத மாதிரி தான் சொல்றேன். நீ மட்டுமா, ஆம்பளைங்க வர்க்கமே அப்படித்தாண்டா. பகல்ல பயில்வானா இருந்தாலும் ராத்திரியில பெட்டி பாம்பா அடக்கித்தானே போறானுங்க. சரி சரி, இந்தா. எதுக்கு? அட பரீட்சை எழுத தாண்டா. ஆமா, நீயும் வருஷம் பேனா கொடுத்துதான் நான் இந்த நிலைமையிலே இருக்கேன். போதும்பா. திரும்பவும் மறுபடியுமா? ஐயோ வேணா சாமி, உன் சகவாசமே வேணாம். ஏண்டா, நான் கொடுத்த பேனால தான் தப்பு. நீ சரியா தான் எக்ஸாம் இப்படி நாள் எழுதுன, அப்படித்தானே? உன் ராசியே வேணாமாமா. ஏய், இந்தாங்க. ஓ, கதை அப்படி போகுதா? ஏண்டா, உன் பொண்டாட்டி கொடுக்குற பேனாவில தான் நீ எக்ஸாம் எழுத போறேன்னா முதல்ல சொல்லி தொலைய வேண்டியதானே? நாங்க ஒதுங்கி இருப்போம்ல, அதுக்குன்னு ஏண்டா இந்த மாமா கொடுக்குற பேனாவை அசிங்கப்படுத்திக்கல. இதுக்கு தான் இம்புட்டு சீன் போட்டிருக்கேன். நடக்கட்டும் நடக்கட்டும். இந்த பேனாவை நான் தூக்கி எங்கேயாவது வீசிடு. டேய் ஏண்டா? இன்னும் என்னக்கா, இம்புட்டு நாள் நான் இவனுக்காக, இவன் பாஸ் ஆகணுங்கிறதுக்காக நான் எம்புட்டு தடவை பார்த்து பார்த்து நான் பேனா வாங்கிட்டு வந்திருப்பேன். ஆனா ஓ மகன் இன்னைக்கு நானே வேணாம்ங்கிறேன். என் மனசு எம்புட்டு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சித்தப்பா, நான் கொஞ்சம் ஒத்தப்பா, அப்படித்தானே? ஆண்டவா, எனக்கு இருந்த ஒரே ஆதரவு ராணி, அவளும் போயிட்டா. இப்ப இந்த கடவுள் தான் துணை. அப்பா கடவுளே, நீதாப்பா எனக்கு துணை. நீங்க நல்லா இருங்க, நல்லா இருங்க. ஏய், போய் அந்த பொம்மை எடுத்து மாட்டுற, அப்பதான் சிக்கல் எல்லாம் போகும். என்ன மாப்பிள்ள, பயந்துட்டீங்களா? நீங்க நல்லபடியா பரீட்சை எழுதணும்ல, அதுக்காக அமுதா புள்ள சொன்ன ஏற்பாடு தான் இதெல்லாம். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நம்ம நிம்மதியா போய் பரீட்சை எழுதுவோம். ஓகே? ஏய் ஆச்சா, ரெடிடா? போலாமா தம்பி? வாங்க. ஏய் வண்டி எடு, வண்டி எடு.
நீயாம்டா? ரொம்பலாம் யோசிக்காதிய வாத்தி. புத்தி படிப்புல மட்டும் இருக்கட்டும். இது ஒண்ணு உங்களுக்கு கொடுக்கல, பரீட்சை எழுத போற இந்த கைக்கு கொடுத்தது. ஓஹோ. ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதிய. டேய், என்னடா சட்டை இப்படி பண்ணிட்ட? பரீட்சை எழுத போறான்டா, அவன் சட்டையை இப்படி பண்ணிட்ட? ஒரு ஒத்தாசை தான் அயன் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தேன், அது இப்படி ஆயிடுச்சு. பொண்ணு யாரா இந்த வேலையெல்லாம் பண்ண சொன்னது? சட்டை எப்படி கருக்கிருக்க? எங்க அண்ணன் சட்டையை நான் அயன் பண்ண கூடாதா? என்ன சொன்ன? காதுல விழலடா. என்ன இப்பதான் அண்ணன் தம்பி பாசம் பொங்கிக்கிட்டு வருதாக்கோ? லூசு பை. இல்ல போடா போடா போட்டணும். அம்மா சட்டடியாமா? இரு, நான் வேற சட்டை எடுத்துட்டு வரேன். ஹலோ 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 இருங்க, ஏற்கனவே ஒரு சட்டை அயன் பண்ணி வச்சிருக்கேன். காட்டுதா? ரெண்டாவது சட்டை அயன் பண்ணும்போது தான் இப்படி கருகிடுச்சு. இருங்க, நானே போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேன். என்னமா இப்படி பண்ணி வச்சிருக்கான்? இந்தா இத போட்டுக்கோ, நல்லா இருக்கும். ஆங்கர் உள்ள இருக்கு. சரி கிளம்பலாமா? கிளம்பலாம். அம்மா மாணிக்க எங்க? மாமாவை போற வழியில பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம். சரியா? வா, நேரமாச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, we are flying squad. செக் பண்ணுங்க. சித்தப்பா, யார் இவக? இல்லடா, பரீட்சை எழுதுறவங்க ஏதாவது பிட்டிக்கிட்டு அடிக்கான்னு செக் பண்ண வந்திருக்காங்க. நம்ம பையன் அதெல்லாம் பண்ண மாட்டாமா, நீ பேசாம இரு. நீங்க எந்திரிங்க. என்ன இது? எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. இது எப்படி என் காலர்ல வந்ததுன்னு தெரியல. என்ன மாட்டிக்கிட்ட உடனே நடிக்கிறியா? ஐயோ இல்ல சார். உன் சட்ட காலர்ல நீ வைக்காம எப்படி வரும்? இல்ல சார், நம்புங்க ப்ளீஸ். ஹலோ,
இங்க வாங்க, இது என்னன்னு பாருங்க. சார் என்ன சார்? சார், சாமி படம் சார். அதான் போட்டேன். அவங்களுக்கு என்ன ஏதாச்சும் அவார்டு கிவார்டு வாங்கியிருக்காங்களா? ஐயோ, இவ்ளோ சந்தோஷமா இருக்கிய? அவங்க போயிட்டாங்க. அம்மா நிஜமாவே போயிட்டாரா? ஆமாடா, ஆமா. சிறப்பு, மிக சிறப்பு. ஏங்க என்ன நீங்க ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. வருத்தப்படலனா கூட பரவாயில்ல, இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஐயோ அமுதா, 15 வருஷமா இந்த ஆண்டாலும் ஏமாத்திட்டே இருந்தாரு அந்த பெருசு. மாசம் அமாவாசை வரும்போதெல்லாம் போன்ல நல்ல தகவல் வருமான்னு நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். எங்க குடும்பமா போய் பால் கூட ஊத்தியாச்சு, அப்பவும் நடக்கல. பெருசு பாலை குடிச்சிட்டு நல்ல தெம்பா தான் இருந்துச்சு. கடைசியில இங்க பாரு, கடைசியில பால் ஊத்தாமலே போயிட்டாரு. அத்தை, இவர் என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு? அமுதா கண்ணு, அதாவது சந்தோஷமா வாழ வேண்டிய வயசுல அல்பாயுசுல போயிட்டா நாம அதுக்கு வருத்தப்படணும். செந்திலோட கூட்டம் நல்லா ஆண்டு அனுபவிச்சு பேரன், கொள்ளு பேரன், எள்ளு பேரன் எல்லாரையும் பாத்துட்டாரு. ஆல்ரெடி பாடி எக்ஸ்பைரி ஆகி பல வருஷம் ஆச்சு. இப்படி வாழ்க்கைய அனுபவிச்சு போனவங்களை சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கணும். ஊருக்குள்ள இதுக்கு பேரு கல்யாண சாவுன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா, கல்யாண சாவா? கல்யாணம் தெரியும், சாவு தெரியும். இதென்ன கல்யாண சாவு? மங்கள மரணம். சாவ கல்யாணம் மாதிரி கொண்டாடுவாங்க. எப்படி ஒரு குழந்தை பூமியில முத பிறக்கும் போது அப்ப எப்படி சந்தோஷப்படுறோமோ அதே மாதிரி அந்த குழந்தை இந்த பூமியில நல்லா வாழ்ந்து திரும்பி போகும்போது சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கணும். அதுக்கு பேருதான் மங்கள மரணம். டேய் செதிலு, சீக்கிரம் கிளம்பு. 2 நாளைக்கு நம்ம அங்கனதான் இருக்கிறோம். என்னது நானா? ஆமா. நான் எப்படி வர முடியும்? எனக்கு தான் பரீட்சை இருக்குல்ல, நான்லாம் வர முடியாது. அதுக்கு தான் 4-5 நாள் லீவ் இருக்கே. மா, அதுக்குன்னு அப்படியே தூக்கி போட்டெல்லாம் வர முடியாது. டேய், இருக்கிறதுலயே நீதாண்டா மூத்த பேரன். ஆமா, முறையா எல்லாத்தையும் நீதான் முன்ன நின்னு செய்யணும். ஓ, வரமாட்டேன்னா எப்படி? இல்ல அதான் அத்தை சொல்றாங்கல்ல, போங்க கிளம்புங்க. அப்பாடா, 2 நாள் லீவு. டேய், உன் மாமா மாணிக்கம் எங்க? அவர்தான் கடைக்கு பொருள் வாங்க சந்தைக்கு போயிருக்காருமா. சரி, அவனுக்கு போன போட்டு நேரா அங்கனே வரும்போது பெரிய மாலையா பார்த்து வாங்கி வர சொல்லு. ஆமா, நீயும் ரெடி ஆயிடு. எல்லா சாமானையும் எடுத்து வை. நேரமாச்சு, சீக்கிரம் கிளம்பணும். சீக்கிரம் வா.